நான் பகுதிப்பட்டி கிராமத்துலேருந்து வரேன். நான் எம்எஸ்சி பிஎட் முடிச்சிருக்கேன். ப்ரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இந்த கோர்ஸ் வந்து 3 மந்த்தாக இது ஃப்ரீயாக கொடுத்துருக்குறாங்க. ஸ்கூல் டைமில் இல்லாமல் லீவ் டேஸ்லாம் இது கொடுத்துருக்கனால எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸ்கூல் ஒர்க் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது கொடுத்த அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு கலந்துட்டு நன்றி. இந்த கிளாஸ்ல இருந்து நான் கத்துக்கிட்டதுனால எம்எஸ் வேர்டு, எக்ஸலு, பவர் பாயிண்ட், போட்டோஷாப்பு, இன்டர்நெட், ப்ரௌசரு, வெப்சைட்ல அதிக டைப்ல கத்துக்கிட்டோம். பழங்குடியினர் வளத்துறையினருக்கும் மற்றும் இந்தியா மிக்க நன்றி. இது போல் எல்லா பகுதிகளிலும் இருக்கும் பழங்குடியினர் பெண்களுக்கு இந்த வாய்ப்பை அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த கிளாஸ் மூலமா எக்ஸல், பவர் பாயிண்ட் மற்றும் போட்டோஷாப், இன்டர்நெட் இந்த 3 மாசம் நாங்க கத்துக்கிட்டோம். தேங்க்யூ. இந்த கிளாஸ் இன்னும் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. இந்த வாய்ப்பு அளித்த நம்மளே யூனிவர்சிட்டியும் பழங்குடியினர் நலத்துறையும் அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பழனி. நான் பகுதிப்பட்டி கிராமத்துல இருந்து வரேன். எம்எஸ்சி பிஎட் முடிச்சிருக்கேன். பிரைவேட் ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். கோர்ஸ் வந்து 3 மந்த் எங்களுக்கு ஃப்ரீயா சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த கோர்ஸ் மூலியமா கத்துக்கிட்டதுன்னா ஸ்கூல்ல போய் ஒர்க் பண்றதுல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸ்கூல் டேஸ்ல இல்லாம லீவ் டேஸ்ல சொல்லி தரதுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த கோர்ஸ் மூலியமா எக்ஸல், எம்எஸ் வேர்ட், போட்டோஷாப், இன்டர்நெட், வெப்சைட், பவர் பாயிண்ட் இந்த கோர்ஸ் மூலியமா நாங்கள் எல்லாருமே கற்றுக்கிட்டோம். இதை வாய்ப்பளித்த அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கும் பழங்குடியினர் நலத்துறையினருக்கும் நன்றி. வணக்கம். என் பெயர் வள்ளி. பகுதிப்பட்டி கிராமத்துல இருந்து வரோம். நான் எம்எஸ்சி பிஎட் முடிச்சிருக்கோம். நாங்கள் பிரைவேட் ஸ்கூல்ல ஒர்க் பண்றோம். ஃப்ரீயா எங்களுக்கு 3 மந்த் சொல்லி தராங்க. இதுல ஜாயின் பண்ணதுல ஸ்கூல்ல போய் ஒர்க் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த கோர்ஸ் வந்து ஸ்கூல் டேஸ்ல இல்லாம லீவ் டேஸ் சொல்லி தரதுல எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த கோர்ஸ் மூலமா எம்எஸ் வேர்ட், எக்ஸல், பவர் பாயிண்ட், இன்டர்நெட், போட்டோஷாப், வெப்சைட் இந்த கோர்ஸ்ல நான் எல்லாருமே கத்துக்கிட்டோம். இந்த இந்த கம்ப்யூட்டர் கோர்ஸ் வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. இந்த வாய்ப்பு அளித்த அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கும் என்னோட பேர் வந்து பரமேஸ்வரி. நான் வந்து அருங்காட்ல இருந்து வரேன். நான் வந்து பிஇ சிவில் முடிச்சிருக்கிறேன். நான் ஆல்ரெடி வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட் எல்லாம் தெரியும். எக்ஸ்ட்ரா வந்து போட்டோஷாப், இன்டர்நெட் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் எங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் கிளாஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எக்ஸ்ட்ரா வந்து சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது எங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் அண்ணாமலை யூனிவர்சிட்டி அண்ட் இந்தியா டீம் சிஆர்டி சாப்டர். வணக்கம். என் பேரு சாந்தாமணி. நான் பகுதிப்பட்டி கிராமத்துல இருந்து வரேன். நான் எம்எஸ்சி பிஎட் பண்றேன். கம்ப்யூட்டர் பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனா இந்த 3 மாசம் கோர்ஸ் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி இன்னும் நிறைய பெண்கள் இருக்காங்க. இந்த மாதிரி சான்ஸ் கிடைச்சா இன்னும் நல்லா இருக்கும். இப்போ என் பேர் சத்யா. நான் ஒர்க் பண்ணதுனால சிஸ்டம் பத்தி கொஞ்சம் தெரியும். ஆனா இங்க வந்து 3 மந்த் கோர்ஸ் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. இன்டர்நெட் எப்படி யூஸ் பண்றது, போட்டோஷாப் இதெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது. எக்ஸ்பீரியன்ஸா ஃபீல் பண்றோம். சர்டிபிகேட்டும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் அண்ணாமலை யூனிவர்சிட்டி அண்ட் இந்தியா டீம் சிஆர்டி சாப்டர். வணக்கம். என்னோட பேர் வந்து பவித்ரா. நான் வந்து அம்பத்தி கிராமத்துல இருந்து வரேன். நான் வந்து 12th கரியர் முடிச்சேன். கரியர் முடிச்சுட்டு நான் வீட்டுல இருந்தேன். அப்ப வந்துட்டு அண்ணாமலை பல்கலைக்கழகம் அப்படின்னு ஒரு போஸ்டர் பார்த்தேன். அதை பார்த்து எங்கிட்ட ஜாயின் பண்ணேன். 3 மாசம் நல்லா ஃப்ரீயா சொல்லி தந்தாங்க. ஃப்ரீயா சொல்லிட்டு வந்துட்டு கம்ப்யூட்டர் பத்தி எனக்கு என்ன தெரியாம இருந்துச்சு. இப்போ வந்துட்டு எனக்கு கம்ப்யூட்டர்னா என்னன்னு தெரியும். அது வந்துட்டு எம்எஸ் வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட், இன்டர்நெட், போட்டோஷாப் நிறைய இந்த மாதிரி கத்துக்கிட்டோம். இப்போ வந்துட்டு அடுத்து என்ன பண்ணலான்ட்டு எனக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு. இப்போதுக்கு நன்றி. வணக்கம். என்னோட பேர் வந்து கோகிலவாணி. அந்த அண்ணா கிராமத்துல பாலகத்தில் முடிச்சேன். அண்ணாமலை பல்கலைக்கழகம் அப்படின்னு ஒரு ஓபன் பண்றதா கேள்விப்பட்டேன். வந்து 3 மாசம் சைடிங் எடுத்தேன். கம்ப்யூட்டர் பத்தி நல்லா தெரிஞ்சுட்டேன்.
அப்படி கம்ப்யூட்டர் எப்படி ஓபன் பண்ணணும், எம்எஸ் எக்ஸெல், பவர் பாயிண்ட் அண்ட் போட்டோஷாப், அப்புறம் வந்து இன்டர்நெட் இது எல்லாமே கத்துக்கிட்டேன். இப்போ வந்து கம்ப்யூட்டர் பத்தி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால நான் வந்து இது கத்துக்கிட்டு காரணம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் தான். அவங்களுக்கு ரொம்ப நன்றி. அண்ணாமலை பல்கலைக்கழகத்துக்கும் பலமுறையினர் நலத்துறைக்கும் மற்றும் இந்திய டீமுக்கும் எங்களுடைய நன்றி. வணக்கம், என் பேர் வந்து கிருத்தியா. 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். எங்களோட நேற்று கம்ப்யூட்டர் ஸ்கூலில். வணக்கம், என்னோட பேர் இளையேஸ்வரி. கடம்புரையிலிருந்து வரேன். பிஏ முடிச்சிருக்கேன். கம்ப்யூட்டர் கிளாஸ் நடத்துகிறான்னு தெரிஞ்சு வந்திருக்கேன். இங்கே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எல்லாமே கற்றுக்கிட்டேன். சிஸ்டமில் ஸ்டார்டிங்லேயே எனக்கு என்னென்னு தெரியாது. இந்த பேசிக்கு, எக்ஸெல்லு, பவர் பாயிண்ட்டு, எம்எஸ் வேர்டு எல்லாம் ஃபுல்லாக நீட்டாக கற்றுக்கிட்டேன். டெஸ்ட்டு எல்லாமே ஓகேவாக இருந்துச்சு. 3 மாதத்தில் கற்றுக்க வேண்டியதெல்லாம் கற்றுக்கிட்டேன். இன்னும் கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா நல்லா கற்றுக்கலாம். இன்னும் நாங்கள் மட்டும் இல்லாமல் இன்னும் எக்ஸ்ட்ரா மலைவாழ் பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கும் கிடைக்கணும், எல்லோரும் கற்றுக்கணுன்றது என்னோடய வேண்டுகோள். இந்த கிளாஸ் இது மட்டும் இல்லாமல் இன்னும் அடுத்த இதுவும் வரணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். கம்ப்யூட்டர் கிளாஸ் நிறைய எல்லா இடத்துக்குமே யூஸ் ஆகும். அது இல்லாமல் எல்லோரும் கற்றுக்கிட்டாங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பண்ணை கொடுத்த அண்ணாமலை யூனிவர்சிட்டி கணினி மற்றும் தகவல் அறிவியல் துறைக்கும், இந்தியா டீம் சாப்டர் அமெரிக்கா மற்றும் பழங்குடி நலத்துறை அனைவருக்கும் மனமார்ந்த. பேர் வந்து பூர்ணிமா. நான் நெடுங்காப்பிள்ளிப்பட்டி ஐடி முன்னாள் மாணவி. வந்து கணினி வந்து நிறைய பேர் கற்றுக்காம நிறைய பேர் இருந்தாங்க. இந்த ஸ்கில்ஸ் வந்து 6/1/2024, 5/4/2024. இப்போ வந்து இது முடிஞ்சிருச்சு. 3 மாத கோர்ஸ் தான். இது வந்து கற்றுக்கிட்டவங்க நல்ல ஒரு நன்மைக்கு வந்துடலாம். கற்றுக்காமல் நிறைய பேர் வீட்டிலே இருக்காங்க. சொன்னாலும் அவங்க வந்து அவ்வளோவா முன்னெச்சரிக்கையை எடுக்க மாட்டேங்கிறாங்க. காசு கட்டி நிறைய பேர் இங்கே வந்து கீழே சேந்தமங்கலத்துலலாம் ஒரு அண்ணா வந்து லோகேஸ்வரன் ஒரு அண்ணா வந்து நெடுங்காப்பிள்ளிப்பட்டியில் வந்துட்டு போனாங்க. காசு கட்டி இங்கே வந்து 40 ரூபா, போகிறதுக்கு 40 ரூபா, வரதுக்கு 40 ரூபா, 80 ரூபா செலவு பண்ணி சாப்பாட்டுக்கு ஒரு 50 ரூபா, எப்படி இருந்தாலும் 150 ரூபாய்க்கு மேலே வரும். அவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கே வந்து கீழே போய் கம்ப்யூட்டர் கற்றுட்டு வராங்க. ஆனால் இங்கே வந்து இலவசமாக சொல்லித்தராங்க. அது வந்து அவங்க பயன்படுத்திக்க மாட்டேங்கிறாங்க. இவங்க வந்து பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா இவங்களும் எல்லாருமே நல்ல நிலைமைக்கு போயிடுவாங்க. அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் சார்பாக டீம் இந்தியா அணிக்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்றி. இந்த சின்னல்புரம் கிராமத்தில் 3 மாதம் வந்து கம்ப்யூட்டர் கிளாஸ் வந்து போட்டாங்க. அந்த கம்ப்யூட்டர் கிளாஸ் வந்து நடத்துறதுக்கு வந்து உதவியாக இருந்த இந்தியா டீமுக்கு வந்து நாங்கள் வந்து ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம். அதில் கம்ப்யூட்டரில் வந்து பேசிக்கான எக்ஸலு, வேர்டு, பவர் பாயிண்ட்டு, கேன்வா இது எல்லாமே வந்து சொல்லி கொடுத்தாங்க. இதனால் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த எக்ஸல் மூலயமா வந்து நிறைய டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. வேர்ட்லேயே வந்து நம்ம டாக்குமெண்ட் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. வேர்டை விட எக்ஸல் வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தது. நம்ம ஒரு டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணால் ஈஸியாக டெதர் காலம் போடுறதுக்கு மற்ற எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தது. அதனால் வந்துட்டு இந்த வாய்ப்பை வழங்கிய இந்தியா டீமுக்கு வந்து ரொம்ப நன்றி.
பயிற்சியை வழங்கிய இந்திய டீம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் கணினி துறை மற்றும் பழங்குடியினர் துறைக்கும் நரிக்குறவ மாணவிகளும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம், என் பேர் ரிசிகா. நான் 9ஆம் வகுப்பு மேல்நிலை பள்ளியில் படிக்கிறேன். எங்க ஊர் பேரு எறையூர் பெரம்பூர். எங்களுக்கு இந்தியா டீம் மற்றும் அண்ணாமலை யூனியன் சிட்டி 3 மாத கணினி பயிற்சி தந்தாங்க. அதுல நான் 3 மாதம் பயிற்சி எடுத்துக்கிட்டேன். இதுல நான் கம்ப்யூட்டர் பத்தி MS ஆஃபீஸ், இமெயில், இன்டர்நெட் முழுமையாக தெரிந்துக்கிட்டேன். இதை ஏற்பாடு செஞ்சு கொடுத்த அனைவருக்கும் நன்றிகள். என் பெயர் ஜெயகீதா. 9ஆம் வகுப்பு நேரு மேல்நிலை பள்ளியில் படிக்கிறேன். என் ஊர் கடலூர். நான் எறையூர்ல தங்கும் விடுதியில படிச்சிட்டு இருக்கிறேன். இந்தியா டீம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் பழங்குடியினர் துறை இணைந்து நடத்திய 3 மாத கணினி பயிற்சி முகாமில் கம்ப்யூட்டர் பேசிக்ஸ், MS ஆஃபீஸ், இன்டர்நெட் மற்றும் இமெயில் தெளிவாகவும் விரிவாகவும் கற்றுக்கொண்டேன். இந்த பயிற்சியின் மூலம் என்னால் எங்கள் பள்ளியில் நடத்தும் கணினி பயிற்சியில் தன்னம்பிக்கையுடன் பங்கெடுக்க முடிகின்றது. இதன் மூலம் 11ஆம் 12ஆம் வகுப்புகளில் கணினி பாடத்தை தேர்வு செய்ய விரும்புகிறேன். இந்த வாய்ப்பினை ஏற்படுத்திய இந்தியா டீம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் பழங்குடியினர் துறைக்கு மிகுந்த நன்றி. வணக்கம், என்னோட பேர் ஃபெமினா பானு. நான் இந்த RSTCயில் டீச்சராக ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் BA இங்கிலீஷ் முடிச்சிருக்கேன். இதுக்கு முன்னாடி எனக்கு கம்ப்யூட்டர் நாலேஜே இல்லை. இப்போ இங்கே இந்த ஸ்கூலுக்கு வந்ததுக்கப்புறம் 3 மந்த் கோர்ஸ் ஆரம்பித்தாங்க. அந்த கோர்ஸில் நானும் ஜாயின் பண்ணிக்கிட்டேன். இப்போ எனக்கு கம்ப்யூட்டர் பற்றி ஃபுல் நாலேஜ் வந்துடுச்சு. பசங்களுக்கும் நானும் இனிமேட்டுக்கு கிளாஸஸும் எடுப்பேன். அது மூலியமாக ஸ்மார்ட் கிளாஸஸும் ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு எங்களுக்கு நாலேஜ் வந்துடுச்சு. வணக்கம், என்னோடய பேர் திலகம். RST ஸ்கூலில் 5 இயர்ஸாக டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். TT8 TTC முடிச்சிருக்கேன். அதான் கம்ப்யூட்டர் நாலேஜே எனக்கு இல்லை. டெட்டு எக்ஸாம் எழுத போகும்போது கூட கம்ப்யூட்டர் ஆன் பண்ணவும் தெரியாது. டீச்சிங் லைன் மட்டும்தான் தெரியும், கம்ப்யூட்டர் பற்றி தெரியாது. இந்த 3 மாதம் கோர்ஸில் எனக்கு பயனுள்ளதாக அதான் யூஸ்ஃபுல்லாக ஏன் டீச்சிங் லைனை பாதிக்காத அளவுக்கு சனி ஞாயிறில் கிளாஸ் ஆரம்பித்தாங்க. அதனால் இப்போ MS வேர்டு, எக்ஸல், பவர்பாயிண்ட்டு, ஆன்லைன் ஷாப்பிங் எல்லாமே இப்போ கம்ப்யூட்டரில் நான் கற்றுக்கிட்டேன். முன்னாடி ஏதோ ஒன்றுனா ஸ்டூடெண்ட் ப்ரொஃபைல் எதாவது ரெடி பண்ணேன்னா மேனேஜ்மெண்ட்டை கூப்பிட்டு தான் நான் பண்ணுவேன். இப்போ அவங்க தயவு எல்லாமே என்னால் பண்ண முடியும். அடுத்த வர ஸ்டூடெண்ட்டுக்கு என்னால் டீச் பண்ண முடியும். தேங்க்யூ. வணக்கம், என் பேர் அனுராதா. நான் MSW படிச்சிருக்கேன். பழங்குடியின நரிக்குறவினத்தை சேர்ந்த பெண் நான். எனக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் இதுவரை இல்லை. பட் இந்த 3 மந்த்ஸ் கோர்ஸ் உண்மையாக எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சு. அதுவும் எனக்கு பர்டிகுலராக MS வேர்டு, பவர்பாயிண்ட், எக்ஸல், அப்புறம் மற்ற கம்ப்யூட்டர் சார்ந்த அடிப்படையான விஷயங்கள் இதுவரை தெரியாமல் இருந்துகிட்டு இருந்தேன். இப்போ இதை எங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி எங்களுக்கு நல்லா சொல்லி கொடுத்துருக்காங்க. ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. இதுக்கு உதவி செஞ்ச இந்தியா டீம், அண்ணாமலை யூனிவர்சிட்டி மற்றும் ட்ரைபல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் அனைவருக்கும் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். என் பெயர் ஹரிணி. நான் 12ஆம் வகுப்பு நேரு மேல்நிலை பள்ளியில் படிக்கிறேன். எறையூர் தங்கும் விடுதியில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் மற்றும் இந்தியா டீம் இணைந்து நடத்திய 3 மாத கணினி பயிற்சி முகாமில் கம்ப்யூட்டர் பேசிக்ஸ், MS ஆஃபீஸ், இன்டர்நெட், இமெயில் மற்றும் ஆன்லைன் சேவைகள் விரிவாக கற்றுக்கொண்டேன். இந்த பயிற்சி எனக்கு கணினி சார்ந்த அறிவை கொடுத்தது. இந்த பயிற்சியின் தொடர்ச்சியாக கணினியை சார்ந்த மேற்படிப்பை தேர்வு செய்ய விரும்புகிறேன். இந்த வாய்ப்பினை ஏற்படுத்திய அனைவருக்கும் நன்றி. சிச்சுவேஷன்ல வீட்டில் கல்யாணம் பண்ணி கொடுக்குற ஸ்டேஜ்லேயும் இருக்காங்க. ஸோ அதனால் ரொம்பவே உதவி பண்ணாங்க.
இது மாதிரி நிறைய அடுத்தடுத்து உதவி பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு ரொம்பவே நன்றி. இந்திய டீமுக்கு ரொம்பவே நன்றி. இது மாதிரி நிறைய உதவி பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், இம்ப்ரூவாகவும் இருக்கும், அவங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. குட் ஈவினிங். நான் வந்து எம்ஏ ரூரல் டெவலப்மெண்ட் படிப்பேன். என் பேர் வந்து ஆர் முத்துலக்ஷ்மி. எனக்கு வந்து இந்த கம்ப்யூட்டர் கிளாஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எனக்கு வந்து லேப்டாப்பில் வந்து சும்மா பேசிக் தெரியும், அவ்வளோதான். இப்போ கம்ப்யூட்டர் கிளாஸ் வந்தது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எக்ஸல், பவர் பாயிண்ட், HTML, வேர்டு இது வந்து எல்லாமே கற்றுக்கிட்டேன்னா எனக்கு ரொம்ப அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எங்களுக்கு வந்து எல்லா ஸ்டாஃப்ஸ்க்குமே ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் வந்து முக்கியமாக ஜேபி சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். நாங்கள் எவ்வளோ கேட்டாலுமே பொறுமையாக சொல்லி தருவார். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த கம்ப்யூட்டர் கிளாஸ் வந்து. எனக்கும் தான், என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். எங்களுக்கு ஸ்பான்சர் பண்ண இந்தியா டீமுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். குட் ஈவினிங் டு ஆல். என் பேர் கோபிகா. நான் எம்ஏ ரூரல் டெவலப்மெண்ட்டில் ஃபஸ்ட் இயர் படிக்கிறேன். எனக்கு இந்த கம்ப்யூட்டர் கோச்சிங் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. பவர் பாயிண்ட், எக்ஸல், வேர்ட், HTML, கேன்வா இதெல்லாம் ரொம்ப கற்றுக்கிட்டேன். இப்போ எனக்கு பிஜி படிக்கும்போது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு கற்றுக் கொடுத்த அத்தனை ஸ்டாஃப்ஸ்க்கும் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். முக்கியமாக ஜேபி சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் எங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணி இந்த மாதிரி கோச்சிங் கொடுத்த அந்த இந்தியா டீமுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஃபஸ்ட்டு இந்தியா டீமுக்கு தேங்க்ஸ். எதனால் இப்போ தேங்க்ஸ் சொன்னேன்னா, மலைவாழ் மக்கள் பிள்ளைங்க ரொம்ப படிக்காமல் இருக்காங்க, 2 பேர் படித்தவங்களும் இருக்காங்க, கீழே போய் படிச்சுட்டு வரவங்களும் இருக்காங்க, சுச்சுவேஷனில் வீட்டில் கல்யாணம் பண்ணி கொடுக்குற ஸ்டேஜ்லேயும் இருக்காங்க. ஸோ அதனால் ரொம்பவே உதவி பண்ணாங்க. இது மாதிரி நிறைய அடுத்தடுத்து உதவி பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு ரொம்பவே நன்றி. இந்திய டீமுக்கு ரொம்பவே நன்றி. இது மாதிரி நிறைய உதவி பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், இம்ப்ரூவாகவும் இருக்கும், அவங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. வணக்கம். என்னோட பேர் வந்து ஜி பூவிலி. கல்வராயன் மலையில் இருக்கக்கூடிய சேராப்பட்டுன்ற கிராமத்தில் வந்து நான் இருக்கேன். மெடிக்கல் கோர்ஸ் படிக்கணுன்றது என்னோட ஆசை. தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜில் பிஎஸ்சி ரெஸ்பிரேட்டரி தெரப்பி வந்து படிக்க எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. என்னோட குடும்ப ஏழ்மையின் காரணமாக என்னால் வந்து ஃபீஸ் கட்ட முடியல. அதனால ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்கிட்ட போய் என்னோட படிப்புக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தோம். அவங்க வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருக்கிற ஜெயபிரகாஷ் சாருக்கு இன்ஃபார்ம் பண்ணி சார் வந்து இந்தியன் ஸ்காலர்ஷிப் டீம்கிட்ட என்னோட படிப்பிற்காக பேசி எனக்கான ஊக்கத்தொகையை வந்து வழங்கியிருக்காங்க. இந்தியன் ஸ்காலர்ஷிப் டீமோட பிரசிடெண்ட்டாக இருக்கக்கூடிய மிஸ்டர் தேவராஜன் சாருக்கு வந்து என்னோட மனமார்ந்த நன்றிகள். அப்புறம் மிஸ்ஸஸ் மித்ரா மேம், அவங்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. என்னோட படிப்புக்கு வந்து நீங்கள் எல்லாரும் இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறீங்க. கண்டிப்பாக நான் நல்லா படிப்பேன். எனக்கு வந்து ஊக்கத்தொகையை வந்து வாங்கி கொடுத்ததும் இல்லாமல் என்னை நேரில் சந்தித்து நீ நல்லா படிமா, உன்னாலையும் படிக்க முடியும்னு சொல்லிட்டு மோட்டிவேட் பண்ண ஜெயபிரகாஷ் சாருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. என்னுடைய கோரிக்கையை வந்து சாருக்கு இன்ஃபார்ம் பண்ணி எனக்கு இப்போ எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்க ஃபாரஸ்ட் ஆஃபீஸருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. கண்டிப்பாக நீங்கள் பண்ண உதவி வந்து வீண் போகாது. கண்டிப்பாக நான் நல்லா படித்து என்னோட கோல் அச்சீவ் பண்ணி நல்ல டிகிரியோட வெளியே வருவேன். என்னோட படிப்புக்கு உதவி செஞ்சதுக்கு ரொம்ப தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். Good morning to all the esteemed members of India team and all the dignitaries present here. Sometimes it's just one helping hand to turn a silent struggle into a meaningful one. I feel privileged to have this opportunity to address you all on this meaningful occasion with a heart filled with gratitude and respect. I am Vritika, who is from a small village in Theni district, and my father is a physically disabled person and mother is an agriculture worker. I am currently studying 3rd year MBBS in Nanda Medical College, Erode, with all your support and wishes. Becoming a doctor has been a great ambition and passion for me from my small age. So I worked very hard for a pure government seat and missed it by just 2 questions out of answering 140 questions correct in 180. Although I got a government quota in a private college, financial burden was a very huge obstacle for me and my family because the early fee was 8.5 lakhs per year. At that crucial time, Seattle India team came into play and made a major turn in my life. It provided
provided the scholarship of rupees 4 to 5 lakhs every year, and that is not just a scholarship, it's a hope, motivation and belief in students like me. It made me to study with full dedication and passion. Coming from a small village, this opportunity means everything to me, my family and my village people. I promise to study hard with sincerity, become a good responsible doctor and give others with compassion and integrity. I extend my warm, special and heartful thanks to Devaraj Muthukumar sir, who is the president of Seattle India team, for his guidance, vision and belief in students like me. I would also like to extend my special thanks to Jayaprakash sir, who guided me through India team and made this all happen. Once again, from my bottom of the heart, I extend my warm, heartful thanks to Seattle team members and for everyone present here for providing me this opportunity and shaping my future, dream and everything, and believing in people like me. From a small village to big dream, belief made this journey possible, and I will carry on this belief and hope in every life I touch as a doctor. எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் வந்து துர்கா தேவி. நான் ஜேஎஸ்ஏ வேளாண்மை கல்லூரியில் வந்து 3ஆம் ஆண்டு வேளாண்மை வந்து படிச்சுட்டு இருக்கேன். இன்றைக்கி நான் படிக்கிறேன்னா அதுக்கு நம்ம பிரசிடென்ட் சார், ரெஸ்பெக்டட் தேவராஜ் முத்துக்குமார சுவாமி சார், நீங்கள் தான் சார் காரணம். எனக்கு வந்து நீங்கள் உதவித்தொகை கொடுத்து நம்ம டீம் மூலயமா எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. அதனால் எனக்கு நல்ல விதமாக நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணி நல்லா படிச்சுட்டு இருக்கேன். அதுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். என்ன மாதிரி கஷ்டப்படுற நிறைய பேர்த்துக்கு நீங்கள் நிறைய ஹெல்ப் பண்ணுறீங்கன்னு தெரியும். அதுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். எல்லார் சார்பாகவும் நான் எனக்கு உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். படிக்கணும்னு நிறைய பேருக்கு நிறைய ஆசை, ஆனால் ஒரு பிரச்சனை என்னென்னா பணம். இன்றைக்கி அதை கொடுத்து நீங்கள் நிறைய பேரை படிக்க வச்சுட்ருக்கீங்க அப்படின்னு யோசிக்கும் போது அது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. அதுக்காக மறுபடியும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் சார். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்றைக்கி நான் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக நின்று இப்படி ஒரு இடத்துல நான் பேசுகிறேன் அப்படின்னா அதுக்கு வந்து என்னோடய படிப்பு தான் காரணம். அப்படிப்பட்ட படிப்புக்கு எனக்கு நீங்கள் உதவித்தொகை கொடுத்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொன்னால் சொல்லிகிட்டே போகலாம் சார். இதே மாதிரி நீங்கள் எங்களை மாதிரி இருக்கிற நிறைய பேருக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். நாங்களும் மேலே வரணும்னு ஆசைப்படுறோம். அதுக்காக நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்க. அதுக்காகவும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சொல்லிட்டே இருக்கலாம் சார். தேங்க்யூ சொன்னால் சொல்லிக்கிட்டே போகலாம். நீங்கள் பண்ணுற உதவிக்கு மறுபடியும் எல்லா சார்பாகவும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம சீட்டல் இந்தியன் டீம் மூலயமா எனக்கு இந்த ஸ்காலர்ஷிப் வாங்கி கொடுத்தவர் வந்து ரெஸ்பெக்டட் பிரகாஷ் சார். உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். அவர் இல்லைனா இன்றைக்கி எனக்கு இந்த ஸ்காலர்ஷிப் கிடச்சிருக்காது. ஸோ நம்ம டீம் மூலயமா நம்ம பிரசிடென்ட் சார்கிட்ட பேசி எனக்காக ஸ்காலர்ஷிப் வாங்கி கொடுத்து இவ்வளோ தூரம் நான் படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுற எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ நம்மளை சுற்றி நிறைய நல்லவங்க இருக்காங்க. எல்லோரும் படிங்க, நல்லபடியாக படிங்க, வாழ்க்கையில் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகலாம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். ஒன்ஸ் அகெயின் ரொம்ப தேங்க்ஸ். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் வந்து கனுபிரிதா. நான் புனித சார்லஸ் மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படிக்கிறேன். எங்கள் வீட்டில் வந்து நான், என் தம்பி, என் அம்மா, என் பாட்டி மற்றும் கொள்ளு பாட்டி இருக்காங்க. எங்களோட எல்லாரோட செலவையே எங்கள் அம்மா தான் பார்த்துக்கிறாங்க. அவங்க ஒருத்தர் வருமானத்தில் தான் நாங்கள் வந்து இருக்கோம். எங்களோட எல்லா செலவையும் அவங்க பார்த்துக்கிறதுனால என்னோடய ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க வந்து கஷ்டப்பட்டு தான் எனக்கு வந்து ஸ்கூல் ஃபீஸ்லாம் கட்டுறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட இந்தியா டீம் வந்து எங்களுக்கு உதவி செய்ய முன் வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியா டீமோட தலைவர் திரு தேவராஜன் முத்துக்குமார சாமி ஐயா அவர்களுக்கு நான் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் வந்து பழங்குடியின நலத்துறை அதிகாரி ஐயா அவர்களுக்கும் திருமதி மித்ரா அம்மையார் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். இதெல்லாம் எனக்கு கிடைக்க உதவி செஞ்ச திரு ஜெயபிரகாஷ் ஐயா அவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சிருக்கேன். நன்றி, வணக்கம். Greetings to you all. I am Shanti Estarani, Headmaster, GTR Higher Secondary School, Armuthumalai, Salem District, Tamil Nadu. On behalf of our entire school community, I extend my heartfelt gratitude to the President of India team, Dr. Deva Muthukumara Swami, Seattle Chapter, Seattle, USA, for the generous sponsorship for the development of Science School Laboratory. And I also thank the project coordinator, Mr. K. Jayaprakash sir, Deputy Director of Annamalai University, and the department in the
Computer Science and Technology. Last but not the least, I also thank the Tribal Director, Annadurai sir. I hope your contribution will enable us to improve the quality and standard of education among the students, for fostering an environment that encourages the excellence in education and holistic development. We are very proud to have you as a part of our school family. Looking forward to a continuous partnership. Once again, I thank you for your unwavering support. We are deeply appreciative of your commitment to the education and the well-being of the students. Thank you. அனைவருக்கும் வணக்கம். சேலம் மாவட்டம் வாழப்பாடி ஒன்றியம் அரசு உறைவிட மேல்நிலைப்பள்ளி அருணுக்குமலைக்கு எங்களுடைய மாணவர்கள் நலன் கருதி இயற்பியல் ஆய்வக செய்முறை உபகரணங்கள் வழங்கிய இந்திய ஸ்காட்டில் குழு தலைவர் தேவராஜ் முத்துக்குமாரசாமி அவர்களுக்கும் எங்களது பழங்குடியினர் நலத்துறை இயக்குனர் அவர்களுக்கும் இதனை வழங்க ஏற்பாடு செய்த ஜெயபிரகாஷ் உதவி பேராசிரியர் அண்ணாமலை பல்கலைக்கழகம் அவர்களுக்கும் எங்கள் மாணவர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். என்னுடைய பெயர் குமாரவேல். நான் எம்ஜிஆர் நகர் நடுநிலைப்பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் ஆக பணியாற்றி வருகிறேன். இப்பள்ளியானது சிதம்பரத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய பிச்சாவரம் வனப்பகுதிக்கு செல்லக்கூடிய இடத்தில் இருக்கிறது. இந்த பகுதியில் வாழக்கூடிய அனைத்து பிள்ளைகளும் இருளர் குடியிருப்பை சேர்ந்தவர்கள், சமூகத்தில் பின்தங்கிய மக்கள். இவர்களுடைய பெற்றோர்கள் பள்ளிக்கே செல்லாதவர்கள். அதனால் எங்கள் பள்ளிக்கு வரக்கூடிய அனைத்து குழந்தைகளும் முதல் நிலை நுகர்வோர்களாக, பள்ளிக்கு முதல் நிலையாக வரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இவர்களுடைய பெற்றோர்கள் வயல்களில் எலி பிடிக்கக்கூடிய வேலையும் பாம்பு பிடிக்கக்கூடிய வேலையும் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். தற்சமயம் கொஞ்சம் சூழ்நிலை மாறியிருந்தாலும் கூட பெரும்பான்மையான பெற்றோர்கள் வாழ்வாதாரத்திற்கு பெரிதும் துன்பப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வசித்து வருகின்றனர். டாஸ்மாகில் இருக்கக்கூடிய பாட்டில்களை பொறுக்குதல், பிளாஸ்டிக் பொருட்களை பொறுக்குதல், சாக்கடை அழுதல், துப்புரவு பணிகளுக்கு செல்லுதல் போன்ற வேலைகளுக்கு எங்கள் பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் பெற்றோர்கள் செல்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய இந்த பள்ளியில் எங்களுடைய பள்ளிக்கு நம்மளுடைய சார்பாக, அதாவது தலைவர், சியாட்டல் குழு இந்தியாவினுடைய தலைவர் மற்றும் விசி மற்றும் ரெஜிஸ்ட்ரார் மற்றும் நம்மளுடைய கோஆர்டினேட்டர் திரு பிரகாஷ் சார் அவர்கள், அன்பு சகோதரி லாவண்யா அவர்கள், இவர்கள் மூலமாக எங்களுடைய பள்ளிக்கு, அதாவது 153 பேர் படிக்கக்கூடிய இந்த பள்ளிக்கு கிட்டத்தட்ட ஒரு 60,000 ரூபாய்க்கு இருக்கைகள், ரேக்ஸ், விளையாட்டுப் பொருட்கள் போன்றவற்றையெல்லாம் வழங்கியிருக்கிறீர்கள். இது அந்த குழந்தைகளினுடைய மட்டற்ற மகிழ்ச்சிக்கு வழிவகுப்பதோடு அவர்களுடைய கற்றல் மேலும் சிறப்படைவதற்கு உறுதுணையாக இருக்கும், துணையாக இருக்கும், நம்பிக்கையாக இருக்கும். அந்த வகையில் மீண்டும் ஒரு முறை தலைவர் சியாட்டல் குழு இந்தியா அவர்களுக்கு மற்றும் நம்மளுடைய அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய ரெஜிஸ்ட்ரார் அவர்களுக்கும், எங்களுடைய ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர் ஜெயபிரகாஷ் சார் அவர்களுக்கும், எங்களுடைய அண்ணாமலை யூனிவர்சிட்டி ரெஜிஸ்ட்ரார் அவர்களுக்கும், மிஸ்ஸஸ் லாவண்யா அவர்களுக்கும் பள்ளியின் சார்பாக, ஆசிரியர்கள் சார்பாக, தலைமை ஆசிரியர் என்ற முறையில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையில் எங்களுடைய பள்ளிக்கு நீங்கள் செய்திருக்கக்கூடிய உதவி சமுதாயத்தில் கடைநிலையில் இருக்கக்கூடிய படிப்பறிவே இல்லாத பெற்றோர்களுடைய முதல் தலைமுறையாக பள்ளிக்கு வரக்கூடிய இந்த ஏழை குழந்தைகளுக்கு நீங்கள் உதவி செய்திருக்கிறீர்கள். காலங்காலமாக இந்த உதவி அந்த குழந்தைகளால் மறக்கப்படாது, என்றும் அவர்களுடைய மனதில் இருக்கும். உங்களுடைய இந்த உதவிக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, நன்றி, நன்றி.
ஓடு ஓடு சீக்கிரம். வணக்கம். திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலையில் உள்ள ஜம்னாமுத்தூர் இயங்கும் அரசினர் பழங்குடியினர் நல மாணவர் விடுதியில் பட்டதாரி காப்பாளனி ஜி செல்வி பேசுகிறேன். இந்த ஜம்னாமுத்தூர் அரசு பழங்குடியினர் மாணவர் விடுதியில் தற்போது 72 மாணவர்கள் தங்கி அரசு வனத்துறை மேல்நிலைப் பள்ளியில் கல்வி பயின்று வருகின்றனர். எங்கள் விடுதிக்கும் விடுதி மாணவிகளின் தேவை அதிகம் உள்ள நிலையில் எங்கள் விடுதியில் அத்தியாவசியமான தேவை அறிந்து மின்விசிறிகள் 4, குழல் விளக்குகள் 16, அவுட்டோர் லைட் 3, அரவை இயந்திரம் 1 வழங்கிய இந்தியா சியாட்டல் தொண்டு நிறுவனத்திற்கு இந்த விடுதியின் காப்பாளனி ஆகிய நானும் என் விடுதியின் மாணவ மாணவிகளின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த உதவி வழங்குவதில் பெரும் பங்கு வகித்த அண்ணாமலை பல்கலைக்கழக துணைவேந்தர் மற்றும் ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர் ஐயா திரு ஜெயபிரகாஷ் அவர்களுக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் பழங்குடியினர் மாணவர்களின் கல்வி முன்னேற்றத்தில் பெரும் பங்கு ஆற்றி வரும் எங்கள் மாணவ மாணவிகளின் வாழ்க்கை தரம் உயர பாடுபட்டு வரும் எமது பழங்குடியினர் நலத்துறை இயக்குனர் ஐயா அவர்களுக்கு இருகரம் கூப்பி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மாணவர்களின் கல்வி முன்னேற்றத்திற்கு அவர்களுக்கு
தரமான உணவை வழங்குவதும் பெரும் உதவியாக உள்ள அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்தியா டீம் சீட்டர் சாப்டர் USA சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்கிய ஜெயபிரகாஷ் ஐயா அவர்களுக்கும் அந்நிறுவனத்திற்கும் மாணவர்களின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்தியா டீம் சீட்டர் சாப்டர் USA RO வாட்டர் வழங்கிய அந்நிறுவனத்திற்கும் மேலும் ஜெயபிரகாஷ் ஐயா அவர்களுக்கும் மாணவர்களின் சார்பாக எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ கேத்.
அடுத்ததாக சிறந்த பேராசிரியர் யார்? திரையில் பார்க்கலாம். நல்லார் ஒருவர் உளரேல் எல்லோருக்கும் பெய்யும் மழை என்ற வள்ளுவன் வாக்கிற்கு இணங்க அடிப்படை வசதிகள் சென்று சேராத மலைவாழ் மக்களுக்கு கல்வியையும் கணினியையும் கொண்டு சேர்க்கும் உன்னத பணி. எட்டா கனியையும் எட்ட வைக்க ஏனியாக தன்னை மாற்றிக்கொண்ட இவர் அண்ணாமலை பல்கலையில் கணினி தகவல் அறிவியல் துறையின் உதவி பேராசிரியர். இவர் செய்த உதவிகளோ எண்ணில் அடங்காதவை. மலைவாழ் பழங்குடி மக்களுக்கான அரசின் திட்டங்கள் ஒவ்வொன்றையும் அவர்களிடத்தில் முழுமையாக கொண்டு சேர்த்து அந்த மாணவர்களின் வாழ்வில் ஜெயத்தை கொடுத்த பேராசிரியர் ஜெயப்பிரகாஷ். பள்ளியோ கல்லூரியோ இடைநிற்றல் இல்லாது கல்வியை தொடர வேண்டும் என்பதை தன் கடமையாக செய்து வரும் இவர் பின்தங்கிய மாணவர்களை மருத்துவம், பொறியியல், விவசாயம், முனைவர், ஆசிரியர் என உச்சாணி கொம்பில் ஏற்றி அழகு பார்த்த அன்பின் ஆசா. இவருக்கு கற்றல் விருதுகள் 2025 விருது வழங்கி சிறப்பிப்பதில் பெருமை கொள்கிறது நியூஸ் 18 தமிழ்நாடு. விருதை பெறுவதற்காக சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக உதவி பேராசிரியர் கே. ஜெயப்பிரகாஷ் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். முதல்ல நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு என மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அது இந்த அவார்டை மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர் கையாள பெற்றதுக்கு எனக்கு ரொம்ப பெருமைப்படுறேன். எங்கள் அண்ணாமலை பல்கலைக்கழகம் பார்த்தீங்கன்னா கல்வி பணி இல்லாமல் எண்ணற்ற சமுதாய பணிகளை நாங்கள் நிறைய மேற்கொண்டுட்டு வர்றோம். அது ஒரு அமைப்பாக டெஸ்ட்டுன்னு ஒரு கான்செப்ட் உருவாக்கியிருக்கோம். ட்ரைபல் எம்பவர்மெண்ட் த்ரூ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜின்ட்டு. அதன் மூலம் எண்ணற்ற மலைவாழ் மக்களுக்கு நாங்கள் நிறைய சேவைகள் பண்ணிட்டு வர்றோம். இதுவரை 300க்கும் மேற்பட்ட மலைவாழ் பெண்களுக்கு இலவச கணினி பயிற்சியும் 20க்கும் மேற்பட்ட மலைவாழ் பெண்களுக்கு உயர்கல்வி, அதாவது MPBS, BE, அக்ரி, தென் பிஎட் படிக்கிற பெண்களுக்கு எண்ணற்ற சேவைகள் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் 50க்கும் மேற்பட்ட அரசு மற்றும் பழங்குடியின பள்ளிகளுக்கு எண்ணற்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சேவைகளை பண்ணி கொடுத்துருக்கோம். 30க்கும் மேற்பட்ட மலைவாழ் பெண்களுக்கு இலவச தையற் பயிற்சி கொடுத்துருக்கோம். 5க்கும் மேற்பட்ட பழங்குடியின நரிக்குறவர் பெண்களுக்கு அவங்க குடும்பத்தோட வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உதவிகள் பண்ணியிருக்கோம். வாய்ப்பளித்த நியூஸ் 18 சேனலுக்கு எனக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அமைச்சர் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.